ப்ராட்டப் வந்து பேரண்ட்ஸ் ப்ராமிஸாக பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அன்றைக்கி ஏதோ கெட்ட நேரம் இல்லை. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன். அன்றைக்கி மட்டும் அப்படி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம மறுபடியும் போய் பேசியிருந்துருக்கலாம். நானுமே வந்து அந்த பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. சொன்னதுக்கு சாரி. சரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தலை திருப்பிட்டு சொன்னது தப்பு தான். சரியா? சாரி. ஒன்று ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க. 10:35. அடுத்த வாரத்திற்கான வீட்டு தலை யாருன்னு முடிவு செய்யும் டாஸ்க் இது. பனிச்சறுக்கு விளையாட்டில் பயன்படுத்தப்படும் ஷூ ஒன்று அனுப்பப்படும். அதில் நின்று வெல்க்ரோவை மாட்டிக்கொண்டு மூவரும் நடக்க ஆரம்பிக்க போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள மற்றவரை வெளியேற்ற முயற்சிக்கலாம். ஷூ போர்டை விட்டு வெளியேறுபவர்கள் இந்த டாஸ்கில் தொடர முடியாது. காலை 11 மணி. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. பிரவீன், வாழ்த்துகள். மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி, நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. காலை 11:10. டீம் at my count, sanities, attention. நாமோட்டில் இந்த வீடியோ ஒரு ஆர்மி கேம்ப் தான் மாற போகுது. பார்வதி திருத்தம் பாரு, உங்கள்ட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த காரணத்தினால அப்படின்னா தயவு செய்து நான் அப்ரோச் பண்ணேன். ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய், அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவங்க வேலை கொடுத்ததுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அந்த வேலை கொடுக்கிற பேட்டர்னை நான் உங்களுக்கு மாத்தி தரேன். அந்த வேலை உங்களுக்கு சொல்ற விதத்தை தான் நான் உங்களுக்கு மாத்தி தருவேன். அந்த வேலையை நான் மாத்த 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா நீ கொஞ்சம் என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. ஓகே தலை ஓகே. இது வெற்றி வந்து என்னை சேரும். 12 மணி. நீ வந்து டாஸ்க்ன்ற பேர்ல பர்சனலா கூப்பிட்டு ஏன் கூட நடி அதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லாதுங்க. நான் வேலை இருந்தா கொடுத்து காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரையாச்சும் கூப்பிட்டு ரேப் பண்ணு சொல்றேனா? நம்மள சும்மா இது பண்றதுக்காக நான் அனுப்பல. கண்டிப்பா நானும் நடிப்பேன், எல்லாரும் நடிக்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சொல்றதுக்கு யாருக்குமே நான் நடிக்கிறேன்டா, நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நடிப்பேன்டா, நீங்க அதை பாப்பீங்கடா. ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும். இந்த 2ல ஒன்ன மட்டும் தான் தேர்வு செய்யணும். இந்த வீட்டோட இந்த வார தலையா இருக்கலாம், இல்ல பிக் பாஸ். அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. சூப்பர் டிலக்ஸோட அங்கமா மட்டும் இருக்கலாம். The choice is yours. ஒன்னும் அவசரம் இல்ல, யோசிச்சு இப்பவே சொல்லுங்க. எடுங்க. ஏட்டியா, என்ன உங்க பேரை சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா. பாஸ், ஐ விஷ் டு கண்டினியூ as the தலை. பாஸ், நான் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து கனியக்காவ நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்கு செலக்ட் பண்றேன். அக்கா வாழ்த்துக்கள். 4வது வாரமாக நாமினேஷன்ல ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க சேவா இருக்கீங்க. நன்றி நன்றி, மனமார்ந்த பாராட்டு. சூப்பர், தேங்க் யூ गाइस. ஒவ்வொரு அணியிலும் 7 நபர்கள் இருக்க வேண்டும். இரு அணியினரும் ஒரே ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். சமயத்தில் விளையாட வேண்டும். வீட்டு தல ஜட்ஜாக இருப்பார். 5 சுற்றுகளின் முடிவில் அதிக பாயிண்ட்ஸ் பெற்றுள்ள அணியே வெற்றி பெற்ற அணி ஆகும். அக்கா
கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நினைக்கிறோ? நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். மதியம் 3:35. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. மாலை 4:10. இதெல்லாம் நான் சொல்றேன். நான் பக்கத்துல இருந்து நாங்க நான் ஒருத்தனை புடிச்சிட்டேன்னா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. ஒரு ஆம்பளையோட கையை வரைக்கும் எடுங்க, இங்க இருந்து எடுங்க. எல்லாம் ஃபோல்டடா தான் இருக்கு. அப்படியே எடுத்துட்டு வந்து அங்க கொடுத்தாங்கன்னா அங்க வாங்கி நான் உள்ள வச்சுக்குவேன். டோர் டெலிவரியா? டோர் டெலிவரி. நல்லா இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் வந்து எல்லா பிள்ளைங்களும் நல்லா சூப்பரா இருக்குங்க. சோ கிளாத்த குடுக்கறது வந்து இதுதானா? ஒரு பர்சனல் ஒர்க் கிடையாதா? பா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆடுற ஆட்டம் இருக்கே, இது முடியலடா டே. ஏன் அப்படி கத்திட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, இதுக்கு நான் இங்க வச்சிடுறேன். எனக்கு டோர் டெலிவரின்னு தான் சொன்னேன். கண்ணாடி நேத்தாண்டா வேலைக்கு வரல. எங்க அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, அதான் வரல. எங்க குத்துறாங்க? காதலனே கொடுங்க. டோர் டெலிவரினா ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் அங்க அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். பார்வதியே இங்க இருக்க 16 பேருக்கு சேர்த்து பேசும். இதுல எக்ஸ்ட்ராவா இவர் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றாரு? என்ன தலைவரே, டீச்சர் நட்ட கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில எழுந்திரிச்சு சும்மா உட்காந்தாலே பார்வை டீல் பண்ணிட்டு போயிடும். இப்ப நம்ம எல்லாம் கனியாக்காக போய் பேசிட்டா இருக்கோம். அதுதான் அங்க நிக்கிறவனா இங்க வான்னு இந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆட்டக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போற. கூப்பிடவா? இப்படி கொடுக்கிறது தான் ஈஸி, இப்படி வைக்கிறது உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலை. ஏமா அப்போ 6 தடவை 7 தடவை ஒண்ணா. டேய், ஒரு டீ போடு. ஏய், அண்ணனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடு. ஆகக்கா பின்றடா. நம்மளுக்கு கால் என்ன எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. எடுத்துட்டு போயிட்டு 7 தடவையும் தப்பா தெரியல. கீழ வைக்கிறது மட்டும் உனக்கு தப்பா தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை. என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல்ல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? சொல்லி இருந்திருக்கணும். ஒரு சூட்கேஸை எடுத்துட்டு வாங்க பாரு. அந்த சூட்கேஸ்ல எல்லாத்தையும் வச்சு சப்ளையர் இங்க வாப்பா. எஸ் நல்ல பாத்தியா? டேய், இப்போ எதுக்கு பார்வதி இல்ல வாட்டவர் எல்லாத்தையும் வச்சு போய் டெலிவர் பண்ணுங்க நீங்க சொல்லி. அமெரிக்கல் சுபி பாரு எடுத்து வந்து அப்படி போட்டா. சும்மா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? அவங்கிட்ட நம்ம போய் தப்பு சரி பேச முடியுமா ப்ரோ? இல்ல இப்போ என்னன்னா தலையா இருக்கவங்க ரொம்ப எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நான் வந்து அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் நான் கொடுப்பேன். சரி, ஓகே, ஓகே. இவங்க சொல்றது இப்போ எல்லாத்தையுமே என்கிட்ட கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு என்கிட்ட கிடையாது. தீர்வு இருக்கு. முதல்ல அவங்க அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? பர்சனல் Dress நான் தொட மாட்டேன். ஒரு சொல்லி நிமிஷம். என்ன தீர்வு? சாரி சொல்லு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோனே பாஸ்டா கேனே பண்ண முடியாது. நான் சாரி கேட்க முடியாது. அவங்க பர்சனல் Dress-ஐ எடுக்க முடியாது. ஆனா அது தப்பு. என்னைய டார்கெட் பண்ணி சாரி கேட்கறது, சாப்பாட்ல ஆடுறது, எல்லா வேலையும் பாக்குறது இவங்க. கடைசில சாரி மட்டும் நான் கேக்குறாங்க. சாரி கேம் ஆடுறதுக்கு நான் இல்ல. என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? வேலை செய்யன்னு சொல்லு. அவன் நல்லா தானே பேசினேன். ஆமா, விக்கல்ஸ் குத் ஐடியா. கீழே வைப்பேன், அவங்க பெட் மேல வைப்பேன். அந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கட்டி போச்சு பா. டேய், என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஏன்னா அவங்க சொல்லல. அவங்க கேட்டதுக்காக நான் அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு அழகா நாமினேஷன் பாஸ் இவர் வாங்கிட்டாரு. ஆப்வியஸ்லி அவர் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இவர் இதான் ஆட்டோல மிச்சம். நம்ம போய் நம்ம வந்து பேசுறோம் பாத்தீங்களா? அது இங்கே எனக்கு சாரி வேணும். அதுக்கு என்ன எனக்கு அது சாரின்றதை நீங்க அவங்கள்ட்ட எனக்கு சாரி வேணும். ஏய் ரோசா, என்னடி இது? கேப்ப. ஏய், சும்மா விளையாட்டெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சாரி வந்தா நானும் அப்ப அங்க தான்
விஷயம் பண்ணிருக்கேன் எனக்கு சாரி வேணும். நானும் இறங்கவே போறது கிடையாது. நானும் இங்க தான் உட்காருவேன். நானும் சாப்பிட போறது கிடையாது. நானும் இங்க தான் உட்காருவேன். பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி போட வேண்டிய துணியை தலை திரும்பி திரும்பி இப்படி வந்து 4 பேர் நடக்கிற இடத்துல இப்படி போடுறது என்ன சரியா இருக்கும்? கண்டிப்பா எனக்கு சாரி வேணும். நான் என்ன ஆனாலும் சரி நான் மாற மாட்டேன். நாய் கட்ட தோற. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. எல்லாமே எடுங்க. இங்க இன்னும் பெருக்கல. இங்க பெருக்கணும்னு சொன்னீங்கல. இங்க பெருக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கல. சுத்தமா இருக்குன்னு சொன்னீங்கல. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் சேலல வந்து செத்து போயிரணும் இல்லையா? உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தான்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. கிட்டாங்க நீங்க சொன்னீங்கல. எதுக்கு இவ்வளவு நீங்க போய் சொன்னீங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ் நீங்க என்ன சொன்னீங்க? இது ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ். என்ன டச் பண்ணாதீங்க. தள்ளி போங்க. ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்னா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுருவோம். ஓகே நான் டச் பண்ணல. ஒரு ஆர்குமெண்ட்ல ஒருத்தவங்க இப்படி ரேஜ் பண்ணிட்டு வரது வந்து இன்னொருத்தவங்களுக்கு த்ரெட்டனிங்கா தான் இருக்கும். பேசுறீங்க. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா நான் ஒரு டெசிஷன் வரேன்னு வெச்சுக்கோங்க. இருங்க திரும்பவும் நான் சொல்றேன். அவங்க சாப்பாடு பண்ணல. இவங்க இப்படிதான் பா சாப்பாடு கொடுக்க. அடிச்சுவேன். பல்லல தட்டில கவனிக்கற. நான் மட்டும் தான் பேசுவேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாட்டு தர்ணா பண்ணுவாங்க. இவங்க சாப்பாடு வச்சுதான் வந்து எல்லா அரசியலும் பண்ணுவாங்க. நான் சாரி தானே அக்கா கிட்ட பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை மயிர் வாடங்க. இதானே நான் கேட்க போறேன். உங்களுடைய துணிகளை கீழே வைத்ததுக்கு மிக சாரி. வெரி ஸ்வீட் உமன் ராஜமாதா. ரொம்ப நன்றி. ஏய் நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பை தள்ளிக்கிட்டு. இன்னொரு வார்த்தை என்ன ராஜமாதான் கூப்பிட கூடாது. உங்களுக்கு அந்த உரிமை நான் கொடுக்கல. அந்த வேர்ட் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே பேச கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டை. 22ஆம் நாள் மாலை 5:50. நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல் வெளியேற்ற 2 நபர்களை சரியான காரணத்தோட நாமினேட் செய்யணும். கனி கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. பிக் பாஸ் நான் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்றது பார்வதி. பிக் பாஸ் பார்வதி நாமினேட் பண்றேன். அண்ணே பார்வதினே நான் பார்வதியை சொல்லுவேன். விஜய் பாரு அவங்களால இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட பேசும் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறதுனால அண்ட் யார் சொன்னாலும் அவங்க வந்துட்டு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்காங்க. சண்டை போறது மட்டுமே டாக்டிஸா வச்சிட்டு இருக்காங்க. நெல்லு இருக்கவே மட்டும் நெல்லு. பயப்படுறவன் பம்புறவனா பறந்து ஓடிரு. செகண்ட் வந்து கம்ருதீன் நான் சொல்றேன். கமருதீன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. வாட் யூ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் சார். கமருதீனை கண்டிப்பா கமருதீனை சொல்லுவேன். கமருதீன் அண்ணா ரொம்ப ரவுடித்தனமா நடந்துக்கிறாங்க. ஊர்ல புள்ள பிடிக்கிறவன், நாய் பிடிக்கிறவன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், கேடி ரவுடி பொறுக்கி எல்லாரும் தூக்கு. விதம் அவர் விட்ட வார்த்தைகள் ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கு. வார்த்தைகள் ரொம்ப இஷ்டத்துக்கு விடுறாரு வீட்டுக்குள்ள. எல்லார்கிட்ட பேசும்போதுமே அடிக்க கை ஓங்குறாங்க. அவரே வந்துட்டு எல்லாரும் பார்வதி பொண்ணுங்களை கடத்தி என்ன பண்ணிருப்பான்? ஓ நாய கெச்சு போட்டு தூக்கிருக்கேன். 2 பிஸ்கெட்டை பிச்சு போட்டிருந்தாலே அதுவா வந்திருக்கு மேடம். நாய் இல்லாத வீடு இல்ல, நாய் இல்லாத நாடு இல்ல, நாய் இல்லாத உலகம் இல்ல. இதுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறோம்னு நினைச்சு அவர் போயிட்டு நான் சப்போர்ட் பண்றேன்னு சும்மாவே போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. எல்லாரையுமே வந்து தரக்குறைவா வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றாரு சார். கனவை கலைச்சிட்டாங்களே. வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்க இன்னொரு வணக்கம் வை பாப்போம். இப்ப சொல்லுங்க, பிக் பாஸ் வீட்டார்ல இருந்து யாரை சேவ் பண்ண போறீங்க? பாஸ் நான் வியானா சேவ் பண்ண போறேன். ஏ கலதா என்ன உன் புருஷனை பாத்துக்கிட்டு இருக்கியா? தலைவரே அது வந்துங்க. நானும் பாஸ் கேட்டேன்ல, அதுக்கு என்ன ரீசன்? ஒரு ரீசன் மட்டும் எனக்கு சொன்னா போதும். இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப இல்லாரா மோகனாம் பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா. இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள்: பாரு 7 votes, கமருதன் 10 votes, வினோத் 5 votes. நல்லா இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் வந்து எல்லா பிள்ளையும் நல்லா. அரோரா 3 votes மற்றும் கலையரசன்
3 போர்